வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாலின் சமூக நீதி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல நீதிக்கு இலக்கணம் தெலுங்கர்கள் வகுக்கல. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஐயா சமூக நீதிய பத்தி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. வர வர யாரு எத பத்தி பேசணுங்கிறது ஒண்ணும் ஒரு வரைமுறை அப்படிங்கிறதே இல்லாம போச்சு. இப்ப இந்த பதிவு ஸ்டாலின் அப்படிங்கிறது இந்த சமூக நீதிக்காண்டி இந்தியாவின் சமூக நீதியானது நீதிக்கு இலக்கணமாக வாழ்ந்தது நெடுஞ்செழியன் அப்படின்ட்டு தவறான தீர்ப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி என்ன பண்ணார்னா தன்னோட உயிரையே மாய்த்து கொண்டார். அதே போல் மனுநீதி சோழன் யார் தவறு செய்தாலும் தவறு தான், அரச குடும்பத்திலேருந்தே தவறு செய்தாலும் தவறு தான், அதுக்கு இலக்கணமாக தன்னுடைய மகனையே தேர்கால விட்டு ஏற்ற துணிந்த மன்னன் எல்லாளன் அப்படிங்கிறது பேர். இப்படி சமூகம் சார்ந்து அந்த நீதி சார்ந்து சமூக கட்டமைப்பு சமூக அறிவியல் அப்படிங்கிறதுலாம் தமிழர்களுடைய இலக்கண மாண்பு. இது தெலுங்கர்களுடைய இலக்கண மாண்பு கிடையாது. இது தெலுங்கு எல்லா விஷயத்தையும் தன்வயப்படுத்திக்குது. இந்த திராவிடங்கிற போர்வையில் தமிழர்கள் நூல்கள் எல்லாத்தையுமே திருடி தன்னுடையதாக மாற்றுது. இங்கே இதுதான் இந்த பிரச்சனை. அதுமாரி இந்த இதில் போகர் சப்தகண்டத்தில் கூடயே சொல்லியிருப்பாங்க, அகத்தியருக்கு வயது ஏதென்றால் பச்சமுடன் தொகை கணக்கும் யாராலும் கூற இயலாது, நிகரமுடன் சொல்வதற்கு யாரால் ஆகும், நீதியுடன் உரைத்த நூல்களின் மார்க்கமும் அகரம் என்ற அச்சரமும் அவரால் ஆனது அப்பனே அப்படின்ட்டு. இவங்களெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சாதான் நீதி இலக்கணம் எப்படி வகுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். இந்தியா அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் நாடு இருக்குதா அப்படின்னா கிடையாது. முதல்ல இது தீபகற்பம் என்று அழைக்கப்பட்ட ஒரு தீவு. 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதியை தீபகற்பம் முக்கூடல் அப்படின்லாம் சொல்லி நம்ம அழைப்போம். அந்த பகுதி இந்த மூவேந்தர் முக்கடல் சங்கமம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் இதெல்லாம் தமிழர்களுடைய இலக்கண மாண்பு. இதெல்லாம் பற்றி தெரிஞ்சாதான் தமிழர்களுடைய வாழ்வியலை நம்ம மீட்டு எடுக்க முடியும். இதில் சமூக நீதி இப்போ பேசுகிற ஸ்டாலின் சமூக நீதினா என்ன தெரியுமா? மாநிலங்களாக பிரிச்சுட்டீங்க, பின்னாடி தான் இது மாநிலமாக பிரித்து அதுவும் தமிழர்களுடைய நிலங்களை குறுக்கி காட்டுறீங்க. தமிழர்கள் இன்றைக்கி இதுதான் தமிழ்நாடு அப்படின்ட்டு குறுக்கி காமிக்கிறீங்க. அதை குறுக்கி காமிக்கிறது மட்டும் இல்லை, இப்போ இது தமிழ் சமூகம்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க ஆட்சி முறை அரசியல் சார்ந்து ஆட்சி பண்ணுறதுக்கு பேர் தான் சமூக நீதி. தமிழங்கிற போர்வையில் நீங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்தில் சமூக நீதி ஆகும்? நீங்கள் தெலுங்க, அப்போ எங்கே போகணும்? நீங்கள் தெலுங்கு சமூகத்தில் போய் நீங்கள் அங்கே ஆட்சி செய்யலாம், தப்பு கிடையாது. தமிழ் சமூகத்துக்குள்ளே பூந்துக்கிட்டு தெலுங்கர்கள் எல்லாம் வேடம் பூண்டுக்கிட்டு இங்கே தமிழங்கிற பேரில் இங்கே உட்காந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கீங்க. எப்படி இது ஒத்து வரும்? இது எப்படி சமூக நீதியாக மாறும்? இது எப்படி சமூக நீதினு ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இது சமூக நீதி கிடையாது, அறத்திற்கு புறம்பானது. வரலாறு பேசணும்னு எடுத்துக்கிட்டோம்னா தெலுங்கர்களுக்கு இங்கே தாண்டினாவே வரலாறே கிடையாது. தமிழுக்கு மட்டும்தான் உலகம் முற்றிலும் வரலாறு இருக்குது, தெலுங்கனுக்கு எங்கேனையுமே கிடையாது. புரிஞ்சிச்சா? அதனால் கொஞ்சம் யோசித்து எது சமூக நீதின்ட்டு கொஞ்சம் யோசித்து உணர்ந்து பார்த்து அப்புறம் பேசுங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம்.